இப்போ பார்க்குறது வந்து நம்ம சம் நம்பர் 6 பார்க்குறோம். இப்போ படிக்கிறேன். R, S and M were partners. Profit sharing in the ratio of 3:2:1 on April 1st, 2019. S retires. எப்பொழுதுமே கீழே பேலன்ஸ் ஷீட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் மேலேயே கொடுத்துட்டாங்க. யாருன்னா எஸ் ரிட்டையர்மெண்ட்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் 3rd சாப்டர். ஓகே, பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது லைபிலிட்டி சைடில் பென்சில் எடுத்துங்க. லைபிலிட்டி சைடில் டிக் பண்ணுங்க. ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, டிக் பண்ணிக்கிங்க. கேபிட்டலையும் டிக் பண்ணிக்கிங்க. ப்ராஃபிட் லாஸ் இங்கே இல்லைன்னா அசஸ் சைடில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அசஸ் சைடில் ப்ராஃபிட் லாஸ் இல்லை. இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று குட்வில்லே கொடுத்துருக்கான், டிக் பண்ணிக்கிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வாஸ் வேல்யூட் அட் ₹13,500. அப்போ குட்வில் அமௌண்ட் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னா 13,500. இப்போ ரிட்டையரிங் பார்ட்னர் யாருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எஸ். அவருக்கு சேர வேண்டிய ஷேர் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எனக்கு கொஸ்டின் ஆரம்பத்துலேயே இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க சும்மா. அப்போ குட்வில் அமௌண்ட் எவ்வளோனா 13,500. பார்ட்னருடைய ஓல்ட் ரேஷியோ வந்து 3:2:1. யார் ரிட்டையர்மெண்ட்னா எஸ் ரிட்டையர்மெண்ட்டு. இப்போ எஸ் ரிட்டையர்மெண்ட்னா அவருடைய ஷேர் பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து எவ்வளோனா யார் யார் ஷேர் பண்ணிக்கணும்னா வந்து ஆரும் எம்மு தான் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆரும் எம்மும் தான் இருக்காங்க. 3:1. இந்த ரேஷியோ பிரகாரம் தான் அவங்க என்ன பண்ணணும்னா குட்வில் அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கணும். இப்போ முதல்ல ஆர் அவருடைய ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,500 × 3/4. அப்போ வந்து எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுனா 4,500 கொடுக்கணும். அது வந்து இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஆர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 3,375 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதே மாதிரி எம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போம். 4,500 × 1/4 எவ்வளோ அமௌண்ட்டுனா 1,125. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கே வரக்கூடியதுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வரக்கூடியது. கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். இதுக்கு அடுத்தது இந்த குட்விலுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு ரீவல்யூஷன் வரக்கூடியது. இப்போ நான் கொஸ்டினுக்கு வந்துடுறேன். கையில் பென்சில் எடுத்துக்கங்க, மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் ஓயிங் டு பி brought down to ₹3,750. அப்போ எக்ஸ்பென்சஸ் ஓயிங் இன்னும் கொடுபட வேண்டிய செலவுகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 3,750 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேலே பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்களேன், எக்ஸ்பென்சஸ் ஓயிங் நாம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குன்னா 4,500 4,500. ஆனால் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா 3,750 தான் இருக்குது. அமௌண்ட்டு இப்போ குறைஞ்சிருக்கு. லைபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ் வந்து குறைஞ்சதுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுள். அப்போ இது எக்ஸ்பென்சஸ் ஓயிங் வந்து ஒரு ப்ராஃபிட் ஐட்டம். அப்போ இந்த எவ்வளோ ப்ராஃபிட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுனா 750 அமௌண்ட் டிஃப்ரென்ஸு. இது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் ஐட்டம்ஸ். இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, எக்ஸ்பென்சஸ் ஓயிங். அடுத்தது மெஷினரி அண்ட் லூஸ் டூல்ஸ் ஆர் டு பி வேல்யூட் அட் 10% லெஸ் தென் their வேல்யூ. அப்போ மெஷினரி வேல்யூயும் லூஸ் டூல்ஸ் வேல்யூயும் வந்து அதாவது வேல்யூ லெஸ் பண்ணுறாங்க. எவ்வளோன்னா 10%, அதாவது டிப்ரிஷியேட்னு வச்சுக்கிங்களேன். அது ரெண்டுமே லாஸ் ஐட்டம்ஸ் தான். அதுக்கு அடுத்தது ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் ஆர் டு பி ரீவேல்யூட் அட் ₹30, அதாவது 24,300. அப்போ ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் வந்து மேலே அசட்ஸில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஓல்டு வேல்யூ 22,500. இப்போ நியூ வேல்யூ வந்து 24,300. அப்போ இது ஒரு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை பார்த்து இது ஒரு ப்ராஃபிட்டபுள் ஐட்டம்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், ப்ரிப்பேர் ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ரீவல்யூஷன் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துக்குங்க. ரீவல்யூஷன் அக்கௌண்ட்
இப்போ ப்ராஃபிட்டபுள்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் ஒன்று இருக்குது, எக்ஸ்பென்சஸ் ஓயிங் இருக்குது. ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட், டிஃப்ரெண்ட் அமௌண்ட்னா 1800. அதுக்கு அடுத்தது எக்ஸ்பென்சஸ் ஓயிங் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் 750. இது ரெண்டும் ப்ராஃபிட்டபுள். லாஸ் ஐட்டம்ஸ் எங்கே போட்டிருக்கேன்னா 2 சைடில் போட்டிருக்கேன். லூஸ் டூல்ஸ் எத்தனை பர்சன்ட்ஸ்னா 10%. 4000 இன்ட்டு 10/100 எவ்வளோ அமௌண்ட்னா 400. அதே மாதிரி மெஷினரியுடைய வேல்யூ பொறுத்த வரைக்கும் 8000 இன்ட்டு 10/100னா 800. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அதே டோட்டல் டெபிட் சைடில் எடுத்து எழுதுனேன். இப்போ அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் ஆகிருக்குன்னா 1350. இதை ரவுண்டப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை தான் ஷேர் பண்ணி 3 பேருக்கும் கொடுக்க போகிறேன். அப்போ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். முதல்ல ஆர்ஸ் கேபிட்டல் 1350 இன்ட்டு 3/6. அதே மாதிரி 1350 இன்ட்டு 2/6. அதே மாதிரி 1350 இன்ட்டு 1/6. 3 பேருக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. இது டோட்டல் அப்படியே இந்த டோட்டல் வந்துடுது உங்களுக்கு. அப்போ நமக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டிக் பண்ணது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிக் பண்ணியிருக்கோம்னா, ஜென்ரல் ரிசர்வ் ஒன்று டிக் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று டிக் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கீழே பொறுத்த வரைக்கும் குட்வில் ஒன்று டிக் பண்ணியிருக்கோம். குட்வில் கால்குலேஷன் தான் நான் ஆரம்பத்திலே மேலேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இங்கே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஸினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பை சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுன், இது 3 பேருனுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு எங்கே இருக்குன்னா கொஸ்டினில் லைப்ரரி சைடில் இருக்குது பாருங்கள். 3 பேருனுடைய அமௌண்ட் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் எந்த பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரோ அவரையும் ரவுண்டப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து குட்வில் அமௌண்ட்டு. குட்வில் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2 பார்ட்னரும் பொறுத்த வரைக்கும், அதாவது 3 பேருக்கும் சேர வேண்டிய குட்வில் அமௌண்ட்டு, ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டை முதல்ல 3 பேருக்கும் பிரித்து கொடுத்தது அமௌண்ட்டு. இவருக்கு 6750, இவருக்கு பொறுத்த வரைக்கும் 4500, இவருக்கு பொறுத்த வரைக்கும் 2250. இது ஜென்ரல் ரிசர்வ். அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்வில். இப்போ இந்த குட்வில் அமௌண்ட் நம்ம கொஸ்டின் ஆரம்பத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் பாருங்கள். யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறான்னா ஆர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அதே மாதிரி எம்மு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று 2 ஆர்ஸ் கேபிட்டல் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 3375. யாருடைய அக்கௌண்ட்டுக்கு நேராக போடணும்னா ரிட்டையரிங் பார்ட்னர் அக்கௌண்ட்டுக்கு நேராக போடணும். அதே மாதிரி 2 எம்ஸ் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்னா 1125. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஓவரால் குட்வில். அடுத்தது ரீவல்யூஷன் ப்ராஃபிட். அப்போ ரீவல்யூஷன் ப்ராஃபிட் 2 ரீவல்யூஷன் ப்ராஃபிட் போட்டு 3 பேருக்கும் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த குட்வில் அமௌண்ட் போட்டோம்ல, யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணா ஆரும் எம்மும். இங்கே எழுதும் போது யார் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் ஆறுனுடைய கேபிட்டல் அமௌண்ட்டும் வரணும் அக்கௌண்ட்டில், அதே மாதிரி எம்முனுடைய கேபிட்டலும் வரணும். அதுக்கு அடுத்தது இது நேர ஆப்போசிட் சைடில், இந்த சைடில் வரும்போது ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுக்குங்க. ரிட்டையரிங் பார்ட்னர்னா யார், எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு எம்மு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்குங்க. அது வரைக்கும் எம்மு கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டு 3375 இந்த போட்டாச்சு. எஸ்ஸுக்கு அது டேஷு. அதே மாதிரி இது 6 கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இது எம்மு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 1125 இது வரைக்கும் பாருங்களேன். இதை கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க. ஏன்னா இங்கே குட்வில் அமௌண்ட்டை பிரித்து இவங்க 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது உடனே டெபிட் சைடில், ஏன்னா அட்மிஷனில் இது வராது. அதனால தான் சொல்கிறேன். இங்கே பொறுத்த வரைக்கும் முதல்ல யார் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்களோ அவங்க பேரை போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு அந்த பார்ட்னர் இருக்கான் பாருங்க, ஃபஸ்ட்டு யார் கொடுத்தா ஆறுனுடைய அமௌண்ட் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. அடுத்தது யார் கொடுத்தா எம்முடைய காலத்தில் அவருடைய அமௌண்ட் எடுத்து எழுதிக்கிங்க. மறக்காமல் இதை செஞ்சுருங்க. அதுக்கு அடுத்தது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. முதல்ல ரிட்டையரிங் பார்ட்னருக்கு க்ளோஸ் பண்ணுவோம். டோட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 24,450 வருது. அதை கொண்டு போட்டாச்சு. கொண்டு போட்டோம்னா நமக்கு கொஸ்டினில் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பெய்ட் ஆஃப் இமிடியேட்ல அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம லோனாக ட்ரீட் பண்ணிக்கிட்டோம். அப்போ லோன் அக்கௌண்ட் போட்டு அவருடைய காலத்தில் அந்த அமௌண்ட்டை போட்டு நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ ரிமைனிங் இருக்க பார்ட்னர், அதாவது ஆறுக்குள்ள டோட்டலும் எம்முக்குள்ள டோட்டலையும் கொண்டு வந்து போட்டு அதே இது டெபிட் சைடில் எடுத்து போட்டால் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா 2 பேலன்ஸ் கேரி டவுன். அப்போ இவருக்கு 19,050, இவருக்கு பொறுத்த வரைக்கும் 16,350. அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன முடிஞ்சிருக்குன்னா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு வந்து எப்பொழுதும் பழைய டைப் தான், அதே மாதிரி போட வேண்டியது தான். நான் அப்படியே ஓரலாக சொல்கிறவா இல்லைன்னா பார்க்குறீங்களா? அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுவா இப்போ பேலன்ஸ் ஷீட்டு பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் போடும் போது வந்து ஆர் அண்ட் எம்மும் தான் போடணும், எஸ்ஸை சேர்த்துக்க கூடாது. அப்போ லைபிலிட்டி சைடில் ட்ரேடு கிரெடிட்டாஸ் அமௌண்ட் கொண்டு வந்து போட்டேன், பில்ஸ் பேபிள் கொண்டு வந்து போட்டேன். இது ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் சம்மந்தப்பட்டதில் வந்து எக்ஸ்பென்சஸ் ஓயிங் இருக்குது பாருங்கள். அப்போ ஓல்டு வேல்யூ 4,500. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு பொறுத்த வரைக்கும் குறைச்சிக்கிட்டாங்கன்னா 750 குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ தான் நம்ம கொடுக்க வேண்டியது 3,750. இது ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் உள்ளது. அதுக்கு அடுத்தது எஸ்னுடைய லோன் அமௌண்ட்டு, இது பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 2 பேலன்ஸை கேரி டவுன் சொல்லி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆகிருக்கும். யார் யாருக்குன்னா ஆருக்கும் எம்முக்கும் அந்த பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டுங்க. ரெண்டுத்தையும் போட்டு டோட்டல் பண்ணி போட்டாச்சு. இப்போ ஓவரால் டோட்டல் லைபிலிட்டி சைடில். இப்போ அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் அப்படியே கொண்டு வந்து போட்டுருங்க, கேஷ் அட் பேங்க் அப்படியே கொண்டு வந்து போட்டுங்க, டெப்டார்ஸும் அப்படியே கொண்டு வந்து போட்டுங்க, ஸ்டாக்கையும் கொண்டு வந்து போட்டுங்க. ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் ரிவல்யூஷனல் அக்கௌண்ட்டில் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டு ஓல்டு வேல்யூனா 22,500. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 1,800 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் டோட்டல் போட்டாச்சு. அடுத்த மெஷினரி பொறுத்த வரைக்கும் டிப்ரிசியேட் ஆகிருக்கு 10%. ஸோ மைனஸ் பண்ணி அவுட்ரு காலம் போட்டுங்க. லூஸ் ரூல்ஸும் அதே மாதிரி மைனஸ் பண்ணி அவுட்ரு காலம் போட்டுங்க. ஓவரால் டோட்டல். அப்போ அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் நமக்கு டேலி ஆகிடுச்சு.